வேல் வச்சு வழிபடக்கூடிய நபர்கள் சரியான முறைப்படி வழிபடணும். அவங்களுக்கு அதுல என்னென்ன மாரியெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க? தங்கம், வெள்ளி அப்படி இல்லைன்னா செம்பு. இந்த 3ல தான் வேலே செய்யும். ஆனா இன்னைக்கு பிளாஸ்டிக்கு எல்லாத்துலேயும் வந்து வேல் வந்து நம்ம குடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் குறிப்பா கருங்காலிய ட்ரெண்ட் பண்ணி விட்டு, கருங்காலிலலாம் வேல் வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்படி வீட்ல ஒரு வேல் வாங்கி வைக்கிறாங்க அப்படின்னு வைங்களேன். அதனுடைய உயரத்துல இருந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்கணும். சிலை வச்சா அபிஷேகம் செய்யணுமா? இல்ல சிலை வைக்கும்போது நம்ம எந்தெந்த விஷயங்கள கடைபிடிக்கணுங்கிற ஒரு பயமே எல்லாருக்கும் இருக்குங்க. இல்ல, உயரம் அதிகமான சிலைகளை வீட்ல வைக்கக்கூடாது. ஒரு அடிக்கு கீழேயே வாங்க. இன்னும் சொல்லணும்னா உள்ளங்கை அளவுக்கான சிலை வாங்கி வைக்கிறது உத்தமம் என்ன கேட்டா. அதுக்கு ரொம்ப பெரிய ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா உயரம் கூட கூட வழிமுறைகள் ரொம்ப கூடிக்கிட்டே இருக்கும். ஒரு பூஜை அறையில எந்தெந்த படங்கள் இருக்கலாம்? எவ்வளவு படங்கள் இருக்கலாம்? நிறைய பேத்துக்கு தெரிய வேண்டிய கேள்வி அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம வேல் அல்லது சிலை இருக்கக்கூடியது எந்த மலர் பயன்படுத்துவது சிறப்புகளா இருக்குங்க சார்? இப்போ இந்த மலர்கள் குறித்து பார்க்குறப்ப முருக வழிபாட்டுக்குன்னு எடுத்தோம்னா, வேல் வழிபாடு முருக வழிபாட்டுக்கு எடுத்தோம்னா செண்பக மலர் வைத்து வழிபடலாம். ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியது செண்பக மலர். செண்பக மலர் வைத்து வழிபடலாம். அதுக்கப்புறம் பார்க்குறப்ப சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களை எந்த தீபத்துக்கு எந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும்? இப்போ வீட்டில் எத்தனை முக விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறப்ப பஞ்சமுக தீபம் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அந்த 5 விஷயமா இருக்கக்கூடிய அந்த பஞ்சமுக தீபத்தை ஏற்றலாம். காமாட்சி அம்மன் விளக்கு இல்லை அப்படின்னாலும் கஜலட்சுமி விளக்காவது இருக்கும். 2 ஏதோ ஒரு விளக்கு இருக்கும், அதை ஏற்றலாம். இப்போ பூஜை அறையில நெய்வேத்தியம் அப்படிங்கிறது வந்துங்க சார் எந்தெந்த நாட்கள்ல படைக்கணும்? பொதுவாக நெய்வேத்தியம் எல்லா நாளும் வைக்கணுமா? இப்போ சங்கு வழிபாடு அப்படிங்கிறதுமே பொதுவாக எல்லாரும் பூஜை அறையிலையுமே இப்போ வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சங்குலேயும் 2 வகைகள் இருக்குங்க. அதோடைய விளக்கம் என்னங்க சார்? சங்கு பொறுத்த அளவுக்கு வந்து எல்லார் வீட்லேயுமே இப்போ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கேட்டால் சங்கு வைக்கிறதுக்கு சில பேர் யோசித்த காலம்லாம் உண்டு. முந்திலாம் வந்து சங்கு வீட்டில் இருக்கிறதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் வந்து இப்போ சிவ வழிபாடாக இருந்தாலும் சரி, திருமால் வழிபாடாக இருந்தாலும் சரி, சங்கு வந்து வழிபாட்டிற்குள்ளாக வந்துருச்சு. இந்த இடத்துல பார்க்குறப்ப பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருந்தவர் ஆன்மீக பேச்சாளர் பாலு ஆனந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்ண்ணா. சார், இப்போ நம்ம முருகர் வழிபாட்டில் வந்து வீட்லேயே நிறைய பேர் ஒவ்வொரு முறைப்படி வழிபடுறாங்க, ஒவ்வொரு தேவைகளுக்கு தகுந்த மாதிரி. அந்த வகையில் வேல் வச்சு வழிபடக்கூடிய நபர்கள் எந்த முறைப்படி சரியான முறைப்படி வழிபடணும்? அவங்களுக்கு அதில் என்னென்ன மாதிரியெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க? பொதுவாக வந்து முருகனுடைய விக்கிரகம் வைக்க முடியாதவங்க வேல் வைப்பாங்க. படம் இருக்கு அப்படிங்கிறது வேற. ஆனால் விக்கிரகம் வைக்கணும்னு ஆசை இருக்கும் நிறைய பேத்துக்கு. ஆனால் விக்கிரகம் வச்சா நிறைய ப்ரொசீஜர் பண்ண வேண்டியது இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறவங்க வேல் வழிபாட்டுக்குள்ளே இறங்குவாங்க. அதுவும் சமீபத்திய காலங்களில் ரொம்ப அதிகமாக வேல் வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமயம். வேல் வைக்கிறப்ப ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். பொதுவாக வந்து வேல் அப்படிங்கிறத எல்லா உலோகத்திலையும் வச்சிடக்கூடாது. 3 உலோகங்கள் தான். தங்கம், வெள்ளி அப்படி இல்லைன்னா செம்பு. இந்த 3ல தான் வேலே செய்யும். ஆனா இன்னைக்கு பிளாஸ்டிக்கு எல்லாத்துலேயும் வந்து வேல் வந்து நம்ம குடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் குறிப்பா கருங்காலிய ட்ரெண்ட் பண்ணி விட்டு, கருங்காலிலலாம் வேல் வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. வேல் அப்படின்னு வைக்கிறதா இருந்தா இந்த 3 உலோகங்கள்ல வைக்கிறது தான் சிறப்பான விஷயமா அமையும். இப்படி வீட்ல ஒரு வேல் வாங்கி வைக்கிறாங்க அப்படின்னு வைங்களேன். அதனுடைய உயரத்துல இருந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்கணும். உயரம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வேலா வாங்கி வச்சிடாதீங்க. 1 அடிக்குள்ள. இன்னும் சொல்லணும் அப்படின்னா வந்து நம்ம ஒரு ஜான் காமிக்கிறோம் இல்லையா? அவங்கவங்க க விரல் அளவுல ஒரு ஜான் அளவுக்கான வேல் வந்து வழிபாடு செய்யலாம். வைக்கிற அந்த வேல வந்து வீட்ல சும்மா வைக்கக்கூடாது. ஏன்னா வந்து வேல் என்பது வந்து ஞான ஆயுதமும் கூட. அது வந்து மத்த கருவிகள் மாதிரி வெறும் ஆயுதம் மட்டுமல்ல, அது ஞான ஆயுதம். இன்னொன்னு வெறுமனே வைக்கவே கூடாது வேல. வேல் வைக்கிறாங்க அப்படின்னா, அதனுடைய ஷார்ப்பான பகுதி இருக்கும் இல்லையா? அதுல ஒரு எலுமிச்சை கனியாவது குத்தி வைக்கணும். ஏன்னா அது வந்து பாதுகாக்கக்கூடிய வேலா வந்து அமைஞ்சிரும் அடுத்து. அது இல்லாம இருந்தா தாக்கக்கூடிய ஆயுதம் அப்படின்னு அர்த்தம். அப்ப வேல் வைக்கிறதுலயே இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்க்குறப்ப வேலுக்கு நிச்சயமா அபிஷேகம் பண்ணியே ஆகணும். நிறைய பேர் வீட்ல சும்மா வேல் வாங்கி வச்சுட்டு எல்லார் வீட்லயும் இருக்குங்க, நானும் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு வைக்கிறாங்க. அது பண்ணவே கூடாது. வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும். ஏன்னா நீங்க நல்லா பாருங்க, முருகன் இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல வேலுக்கு மட்டும் தனித்த நிலையில் அபிஷேகம் நடக்கக்கூடிய ஆலயங்களும் உண்டு. திருப்பரங்குன்றம் எடுத்துக்கிட்டாலே முருகர் பெருமானுக்கு அங்க மூலவருக்கு வந்து அபிஷேகம் நடக்காது. அங்க இருக்கக்கூடிய அவர் கையில இருக்கக்கூடிய வேலுக்கு தான் அபிஷேகம் நடக்கும். தனித்த நிலையில இப்ப முருகனே இல்லாம வேல் மட்டும் இருக்கக்கூடிய இடங்களுக்கு மட்டுமே நம்ம வந்து கோயில்களா வழிபடவும் செய்றோம். வேல் கோட்டம் அப்படின்னு சங்க இலக்கிய காலகட்டத்துல இருந்தே இருந்திருக்கு. அப்படி பார்க்குறப்ப தனித்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த வேலுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா அபிஷேகம் பண்ணியே ஆகணும். என்னென்ன இருக்கோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒற்றைப்படை எண்ல வர மாதிரி பாலு, தயிரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பன்னீர் பண்ணலாம்.
உபதி பண்ணலாம். இப்படி ஒற்றை படையில வர மாதிரி அரிசி மாவுல பண்ணுவாங்க. தேன் பண்ணுவாங்க. பஞ்சாமிர்தம் பண்ணுவாங்க. எது ஏதோ உங்க சௌரியம் என்னவோ, ஆனா அபிஷேகம் பண்ணியே ஆகணும். எல்லா நாளும் அபிஷேகம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் அவசியம் இல்ல. மாசத்துல 1 நாள், ஒரு சஷ்டிக்கோ, ஒரு கிருத்திகைக்கோ, இந்த மாரி செவ்வாய்க்கிழமை நான் வாரம் வாரம் பண்றேன் அப்படின்னா, எப்படியோ ஆனா வந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் மறந்துறாதீங்க. அதுவும் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தே ஆகணும் வேல் வழிபாடு பொறுத்தளவுக்கு. இப்ப சிலை வழிபாடு ம். அப்படிங்கிறதுமே இப்ப எல்லாருமே ஆ. பண்றாங்க. இப்ப முருகனுடைய சிலை ஆ. வச்சிருக்காங்க. ஆனா அதுல ஒரு புரிதல் இல்லாம இருக்கு. இப்ப சிலை வச்சா அபிஷேகம் செய்யணும். இல்ல சிலை வைக்கும்போது நம்ம எந்தெந்த விஷயங்கள கடைப்பிடிக்கணுங்கிற ஒரு ம். பயமே எல்லாருக்கும் இருக்குங்க. இல்ல. அத கண்டிப்பா. அத ம். பற்றி ஒரு விளக்கம் குடுத்துருங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா, சிலை வழிபாடு பொறுத்தளவுக்கு கோயில்கள்ல இருக்கிறப்ப ரொம்ப பிரமிப்பா நம்ம பார்த்துருக்குறோம். அப்ப எல்லாருக்குள்ளயுமே என்ன ஆகும் அப்டின்னா, "ஏன் நான் இத வீட்ல வச்சு பண்ணக்கூடாதா? என்னுடைய ஆத்ம திருப்திக்காக ஒரு சிலை வாங்கி வைக்கிறேனே" அப்டின்னு சொல்லி நெறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டுருக்கிறேன். ஆனா சிலை வாங்கும்போது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 1 அடிக்கு கீழேயே வாங்குங்க. உயரம் அதிகமான சிலைகள வீட்ல வைக்கக்கூடாது. 1 அடிக்கு கீழேயே வாங்குங்க. இன்னும் சொல்லணும்னா, உள்ளங்கை அளவுக்கான சிலை வாங்கி வைக்கிறது உத்தமம் என்ன கேட்டா. அதுக்கு ரொம்ப பெரிய ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா உயரம் கூட கூட வழிமுறைகள் ரொம்ப கூடிக்கிட்டே இருக்கும். நீங்க 1 நாள் செய்வீங்க ஆசைப்பட்டு, 2 நாள் செய்வீங்க. ஏதோ ஒரு சூழல்னால செய்ய முடியாம போச்சுன்னா, அதுவே உங்களுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். இறை வழிபாடு அப்படிங்கிறதே வந்து மனநிறைவுக்காக செய்றது தான். அது இறை வழிபாட செய்ய போய் உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் உறுத்தக்கூடாது இல்லையா? இந்த மாரி விஷயங்கள்ல இறை வழிபாடு செய்யறப்ப, அந்த விக்கிரகங்களா வாங்கி வைக்கிறப்ப கவனத்துல இருக்கிறது உயரம். அது ரொம்ப முக்கியம். ரொம்ப பெரிய உயரமா வாங்கிறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு 1 அடிக்கு கீழ வாங்கி வைங்க. அதே மாதிரி உக்கிரதெய்வ வழிபாடுகள் செய்றவங்க, ரொம்ப பெரிய அந்த உக்கிரதெய்வ வழிபாட்டுக்குரிய சிலைகள வாங்கி வைக்காதீங்க. குறிப்பா சொல்லணும்னா, இப்ப சமீப காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, பைரவர் சிலையெல்லாம் வீட்ல வாங்கி வச்சு வழிபட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாரி உக்கிரமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள், ஐயனார் சிலை, கருப்பனர் சிலை இதெல்லாம் வாங்கி வச்சு வழிபட ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? இப்படி உக்கிர தெய்வ வழிபாட வந்து சிலை ரூபத்துல பண்ணணும் அப்படின்னா, அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு. அதெல்லாம் தெரியாம நம்ம யாருமே வந்து அந்த மாதிரியான சிலைகள் வாங்கி வழிபடாதீங்க. சிலைகள் வாங்கணும், சிலை வழிபாடு பண்ணணும்னு ஆசை இருக்கா? உயரம் குறைவா, உள்ளங்கை அளவுக்கு இருக்கக்கூடிய சிலைகள வச்சு வழிபட ஆரம்பிக்கலாம். அதுக்கும் இதே மாதிரியான அபிஷேகங்கள் பௌர்ணமிக்காவது அபிஷேகம் பண்ணுங்க. அம்மன் சிலைகளாக இருக்கும்போது. இல்லன்னா, இப்ப விநாயகர் சிலை இருக்கு அப்டின்னா, சதுர்த்திக்கு பண்ணுங்க. முருகன் சிலை இருக்குன்னா, சஷ்டிக்கு பண்ணுங்க. இப்படி அவங்களுக்குன்னு அந்த உரிய நாள் இருக்கு இல்லையா? அந்த நாள்லயாவது அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அபிஷேகம் அப்படிங்கிறது சிலை வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நெய்வேத்தியம் பண்ணியே ஆகணும். சிலை வழிபாடுன்னு வந்துருச்சுன்னா நைவேத்தியம் பண்ணணும். இதுக்கு முன்னாடி வேல் வழிபாடு பார்த்தோம் இல்லையா? வேல் வழிபாடும் கிட்டத்தட்ட சிலை வழிபாடு மாதிரி தான். அதுக்கும் வந்து நம்ம நைவேத்தியம் பண்ணி தான் ஆகணும். எப்ப வந்து நம்ம படங்களா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. படங்களா இருக்கிற வரைக்கும் வந்து நம்ம நித்திய நைவேத்தியம் பண்ணணுமோ அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஆனா சிலை வழிபாட்டுக்குள்ளாக வந்ததுக்கப்புறம் கண்டிப்பா அபிஷேகம் பண்ணணும். கண்டிப்பா நைவேத்தியம் பண்ணியே ஆகணும். இப்ப படங்கள் அப்படிங்கிற பட்சத்துல ம். பார்க்கும்போது, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு படங்கள் வச்சிருக்காங்க. ம். இப்ப முருகன்லயே பல ம். அவதாரங்கள் இருக்கு. ம். அந்த படங்கள் யூஸ் ம். பண்றாங்க. இப்ப புது புது கடவுள்ல அவங்களுக்கு புடிச்ச கடவுள், இஷ்ட தெய்வங்கள் எல்லாத்தோட படங்களுமே வைக்கிறாங்க. ம். ஒரு பூஜை அறையில எந்தெந்த படங்கள் இருக்கலாம்? எவ்வளவு படங்கள் இருக்கலாம்? ஆ. இது ரொம்ப அருமையான கேள்வி. நெறைய பேத்துக்கு தெரிய வேண்டிய கேள்வி அப்படின்னு நெனைக்கிறேன். இப்ப என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, திடீர்னு ஸ்ரீரங்கம் போறீங்கன்னு வைங்க. ஸ்ரீரங்கம் போயிட்டு அங்க அப்படியே சயன கோலத்துல இருக்கக்கூடிய பெருமாள வாங்கிட்டு வந்து வச்சுறது. அப்படியே சமயபுரம் போறீங்கன்னு வச்சுக்கோங்க. சமயபுரத்துல இருக்க மாரியம்மன் படத்த வாங்கி வச்சுறது. எங்கெங்கெல்லாம் போறாங்களோ, அங்கெல்லாம் இருக்கக்கூடிய படத்த வாங்கி வச்சுடுறாங்க. இது என்ன சிக்கல் ஆகும் அப்படின்னா, நெறைய படங்கள் நம்ம முன்னோர்கள் வச்சதே கிடையாது. நீங்க நல்லா பாருங்க. நம்ம தாத்தா, பாட்டி காலகட்டத்துல நெறைய படங்கள்லாம் இருக்காது. குறிப்பா ஒரு 5 படங்கள் இருக்கும். அதுவும் எல்லாரும் சேர்ந்த மாரி ஒரே ஃப்ரேம்ல போட்டு வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எல்லாம் முருகன், அதுக்கப்புறம் விநாயகர், லட்சுமி, சரஸ்வதி, அதுக்கப்புறம் மீனாட்சியோ, அந்தந்த ஊர்களுக்கு ஏத்த மாதிரியான படங்கள் அங்க இருக்கும். இந்த மாரியான விஷயங்கள் பார்க்குறப்ப எல்லாம் ஒரே படத்துக்குள்ளேயே இருக்கும். ரொம்ப பெரிய அளவுக்கு நெறைய படங்கள்லாம் வாங்கி நம்ம வீட்ல குவிக்கல. காரணம் என்ன அப்டின்னா, அவ்ளோ படங்களுக்குரிய ஆற்றல வீடு தாங்குற அளவுக்கு நம்ம ரொம்ப தூய்மையா இருக்கணும். எல்லா விஷயத்திலயுமே. வீட தூய்மையா வச்சுக்கிறதுலருந்து, பூஜை அறைய வந்து ரொம்ப தூய்மையா வச்சுக்கிறதுலருந்து, அந்த ஆற்றல நம்ம வீட்ல இயக்க வைக்கக்கூடிய அளவுக்கு நாம அந்த தன்மையில இருக்கிறோமாங்கிறது தான் பெரிய கேள்வியே. அப்ப இவ்ளோ படங்கள் வாங்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. பொதுவா முந்தி எப்படி இருக்கும்னா, குலதெய்வத்தினுடைய படம் இருக்கும். இன்னும் சொல்லணும்னா, இப்ப தான் அந்த படங்கள்லாம் கூட வருது. முந்திலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிடிமண் கொஞ்சமா இருக்கும். கோயில் பிடிமண் கொஞ்சமா எடுத்து வச்சிருப்பாங்க. இல்லன்னா வெறும் காதோல கருங்குமணி, எலுமிச்சம்பழம் மட்டுமே வச்சு குலதெய்வத்த வழிபடக்கூடிய எத்தனையோ பேர பார்த்துருக்கிறோம். ஆண் தெய்வமா இருந்தா ஒரு சுருட்டு மட்டும் தான் இருக்கும். வீட்ல இவ்வளோதான் இருக்கும். ஒரு 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 படம் இருக்கும். ஆனா இன்னைக்கு மக்களுடைய ஆசைகள் வந்து பெருகுது. தேவைகள் பெருகுது. அதுக்கேத்த மாதிரி எல்லா தெய்வத்தையும் வீட்ல கொண்டு வந்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி வைக்கிறப்ப நெறைய படங்கள் வச்சுடுறாங்க. என்னையெல்லாம் பார்த்தா ஒரு வீட்டுக்கெல்லாம் பார்க்குறப்ப எல்லா படமும் இருக்கு. எல்லா பக்கமும். இந்த பக்கம் எல்லா திசையிலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, சாமி படத்த மாட்டி விட்டுறாங்க. இப்படிலாம் இருக்கவே கூடாது. குறிப்பிட்ட அளவு வைங்க.
உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இருக்கு அப்படின்னா, அதுல ஒரு படம் வைங்க. முருகனா ஒரு படம் இருந்தா போதும் முருகனுடைய படம். லட்சுமியா ஒரு படம் இருந்தா போதும். ஒரு சில பேர் பணம் வரட்டும் அப்படின்ட்டு, அஷ்டலட்சுமியில எல்லா லட்சுமியும் கொண்டு வந்து ஒவ்வொரு படமா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அவசியமே இல்ல. படங்கள் குறைவாக இருந்தது தான் நல்லது என்ன கேட்டா. இப்போ பூ வழிபாடு அப்படிங்கிறதுமே இப்ப பொதுவா இருக்குங்க சார். இப்ப மலர்கள் வந்து இப்ப வேலுக்காகட்டும், இல்ல சிலைகளாகட்டும், ஈவன் படங்களுக்குமே மலர் வழிபாடு அப்படிங்கிறது காமனா இருக்கு. எந்தெந்த மலர்கள் வீட்ல பயன்படுத்தலாம்? இப்ப நம்ம வேல் அல்லது சிலை இருக்கக்கூடியது ம். எந்த மலர் பயன்படுத்துவது ம். சிறப்புகளா இருக்குங்க சார்? ஏன்னா வந்து மலரையும், இறை வழிபாட்டையும் நம்ம பிரிச்சே பார்க்க முடியாது. ஏன்னா மலர்கள் குடுத்து தான் இறைவனை வந்து வழிபட்டுருக்கிறாங்க. ஏன்னா மலர்கள் வந்து அவ்வளோ தூய்மையான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதனால தான் பொன் வைக்கிற இடத்துல பூ வச்சு பார்க்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழிலாம் வந்ததும் கூட. இப்ப இந்த மலர்கள் குறித்து பார்க்கிறப்ப, முருக வழிபாட்டுக்குன்னு எடுத்தோம்னா, வேல் வழிபாடு, முருக வழிபாட்டுக்கு எடுத்தோம்னா, செண்பக மலர் வைத்து வழிபடலாம். ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியது செண்பக மலர். ஆனா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நமக்கு செண்பக மலர் ரொம்ப ரேரா தான் கிடைக்கும். பூ மார்க்கெட்லயே போய் கேட்டீங்கன்னாலும், சொல்லி வச்சு தான் வாங்குற மாதிரி இருக்கும். செண்பக மலர் வைத்து வழிபடலாம். பொதுவாவே வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் வைத்து வழிபடலாம். அது மாரியான விஷயங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்க்குறப்ப, சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்கள சில தெய்வங்களுக்கு மட்டும் தான் பயன்படுத்த முடியும். பெண் தெய்வங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா, சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்கள பயன்படுத்தலாம். ஆனா, வெள்ளை நிறம் அப்படிங்கிறத எல்லா தெய்வத்துக்குமே பயன்படுத்தலாம். வெள்ளையும், மஞ்சளும் சரி. இந்த செவ்வந்தி மாதிரியான விஷயங்கள வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். ஏன்னா, மலர்களுக்கு இருக்கக்கூடிய தன்மை வந்து நம்முடைய பிரார்த்தனைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு, மலர்கள் அடுத்த ஒரு விஷயத்துக்கு நமக்கு வந்து உதவுறாங்க. அந்த விதத்தில வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்கள், மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்கள். முருகனாக இருக்கும்போது அந்த செவ்வரளி அப்படின்னு சொல்லக்கூடிய மலர் வந்து நம்ம சாத்தலாம். துர்க்கை வழிபாட்டிலயும் அந்த செவ்வரளி மலர் வந்து நம்ம குடுக்கலாம். ஆனா மத்த தெய்வங்களுக்கு வந்து சிவப்பு நிறத்தினால இருக்கக்கூடிய அந்த மலர்கள வந்து சாத்துறத வந்து தவிர்த்திறணும். அப்ப நரசிம்மர் இருக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, அ செவ்வரளி இல்லாம மஞ்ச அரளி இருக்கும். அது ரொம்ப நல்லாருக்கும். மஞ்ச அரளி வைக்கலாம். பொதுவா அரளி அப்படிங்கிறதே வந்து நம்ம வீடுகள்ல வைக்க மாட்டாங்க. ஆனா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில வீடுகள்லயே அத வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அரளி வந்து பொதுவா வந்து வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். அரளிய வந்து முருக வழிபாட்டுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. துர்க்கை வழிபாட்டுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. மஞ்ச அரளி அப்படிங்கிற மஞ்சள் நிறத்தில எவ்வளோ பூக்கள் இருக்கு. அரளி தான் கிடைக்குது அப்படின்னா பயன்படுத்தலாம். தவறில்ல. ஆனா, அரளி மட்டுமே பயன்படுத்துறது நான் தவறுன்னு சொல்லுவேன். ஏன்னா, அரளி வந்து அதுக்குள்ள இருக்கக்கூடியது கொஞ்சம் பாய்சனஸ் ஆன தன்மை வந்து அரளிக்கு உண்டு. நம்ம இறை வழிபாட தெரிஞ்சோ தெரியாமலோ அதில அடிக்கடி வந்து அந்த அரளியினால செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரளி வந்து வீட்ல இருக்கவே வேணாம் அப்படின்றது தான் என்னோட எண்ணம். வீட்ல இருக்காம, வீட்ல வளர்க்காம, வேறு என்னென்ன மலர்கள் கிடைக்குதோ, அதை வைத்து வந்து நீங்க வழிபடலாம். குறிப்பா வெள்ளை நிற மலர்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. நம்மளுடைய பிரார்த்தனைய அப்படியே வெள்ளை மனசோட, வெள்ளை மலர்களோட சொல்றப்ப ரொம்ப சிறப்பாவே இருக்கும். இப்ப தீப வழிபாடு அப்படிங்கிறதுமே பொதுவா எல்லார்கிட்டயுமே இருக்கு. ம். கண்டிப்பா ஒரு பூஜை அறைன்னா, ஒரு தீபமோ இல்ல 2 தீபங்களோ ஏற்றுறாங்க. ம். அதுவும் இந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, முருகனுக்காக ஆறுமுக தீபம் ஏற்றுறாங்க. ம். எந்த தீபத்துக்கு எந்த மாரி பலன்கள் கிடைக்கும்? ம். இது ரொம்பவுமே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா விளக்கேற்றுதல் அப்படிங்கிறது அடிப்படையான ஒரு விஷயம். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமசிவாயவே அப்படின்னு சொல்றாங்க. விளக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை அகற்ற வல்லது இல்லையா? அதனால தான் ஒளி வழிபாடு அப்படிங்கிறத எல்லா சமயங்களும் ஏற்றுக்கொண்டது. அது மாதிரியான விஷயம் பார்க்குறப்ப வீட்ல எத்தன முக விளக்கு ஏத்தணும் அப்படிங்கிறப்ப பஞ்சமுக தீபம் இருக்கும். எல்லார் வீட்லயுமே குத்து விளக்கு இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அந்த 5 விஷயமா இருக்கக்கூடிய அந்த பஞ்சமுக தீபத்தை ஏற்றலாம். அதேமாரி காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கும். வீட்ல எல்லார் வீட்லயுமே இருக்கும். காமாட்சி அம்மன் விளக்கு இல்ல அப்படின்னாலும் கஜலட்சுமி விளக்காவது இருக்கும். 2 ஏதோ ஒரு விளக்கு இருக்கும். அத ஏத்தலாம். இப்படி எத்தனை எண்ணிக்கையில ஏத்துறது அப்படின்னு நெறைய பேத்துக்கு குழப்பம் வரும். இந்த பஞ்சமுகம் தீபம் ஏத்துறீங்க அப்படின்னா, காமாட்சி விளக்கும் இருக்கு அப்படின்னா, காமாட்சி விளக்கு ஏத்துங்க. பஞ்சமுக தீபம் ஏத்துங்க. 5 + 1 6 ஆச்சு. கூட ஒரு விளக்கு வச்சிருப்பீங்க. அந்த விளக்கு இருக்கணும். என்னைக்குமே வந்து தீப்பெட்டியால பொருத்தாம, பொதுவா விளக்கு ஏத்துறதுக்குன்னே ஒரு விளக்கு வச்சுக்கோங்க. அது கை விளக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கை விளக்க வச்சு தான் மத்த விளக்குகள் எல்லாமே பொருத்தணும். அந்த கை விளக்கையும் ஒரு எண்ணிக்கையில சேர்த்துக்கோங்க. அப்ப இப்ப 7 ஆயிருச்சா? ஒற்றைப்படையில வந்ததா? இப்படி பண்ணலாம். இல்லங்க நான் வந்து சஷ்டிக்கு வந்து முருகனுக்கு மட்டுமே சிறப்பா ஏத்தணும்னு நெனைக்கிறேன். அப்படின்னு நெனைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, 5 ஏற்கனவே பஞ்சமுக விளக்கு. அது போக ஒரு கஜலட்சுமி விளக்கோ, ஒரு காமாட்சி விளக்கோ ஏத்திருக்கீங்க. இப்பவே 6 ஆயிருச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு 6 12 இதோட சேர்ந்து கை விளக்கு 1 13 இந்த ஒற்றைப்படை எண்ல வந்துருச்சு இல்லையா? இப்படி ஒற்றைப்படை எண்களாக வந்து தீபத்த வந்து ஏத்தலாம். அது எத்தனையோ இன்னும் சில தென்னக பகுதிகள்ல 4 முகம் மட்டும் ஏத்துவாங்க. 4 திசைக்கு 1 அப்படிங்கிற மாதிரி 4 முக தீபமே இருக்கும். விளக்கே அந்த அமைப்புல தான் இருக்கும். 4 முகங்கள் மட்டுமே இருக்கும்.
அப்படி ஏத்துறவங்க என்ன பண்ணலாம்னா, 4 முகங்கள் ஏத்திட்டு, கூட கைவிளக்கு ஒண்ணு இருக்கு இல்லையா? சேர்த்து 5 வந்துரும். எப்படி ஏத்துனாலும் 1, 3, 5, 7, 9, 11, 13, 15 இந்த இதுதான் கணக்கு. இந்த கணக்குல வந்து நம்ம ஏத்திட்டோம் அப்படின்னா, பிரச்சனையே இல்ல. ஒற்றைப்படை எண்கள்ல வர மாதிரி விளக்குகள் வந்து ஏத்தலாம். ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "ஒத்த விளக்கு மட்டும் ஏத்தி வைக்கக்கூடாதுங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒத்த விளக்கு ஏத்தக்கூடாதுங்கிறது என்ன ரீசன்னா, நம்ம கைவிளக்கு ஒண்ணு ஏத்திடுறோம் ஏற்கனவே. அதோட சேர்த்து இன்னொரு விளக்குங்கிறப்ப 2 அப்படிங்கிற கணக்கு வரும். 2ஆ இல்லாம இன்னொரு விளக்கு ஏத்துங்க அப்படின்றத தான் சொல்றேன். இந்த இதுலயுமே அடுத்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, "எந்த விளக்குங்க ஏத்தலாம்?" முன்னாடி வந்து மண் விளக்கு கிடைச்சது. அதனால மண் விளக்கு ஏத்துனாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகாக செம்புல வந்து விளக்குகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவுமே ஏத்தலாம். இந்த மாரியான விஷயங்கள் இருக்கிறப்ப, மண் விளக்கா இருந்தா இன்னும் சிறப்பு. அதுக்கப்புறம் பார்க்குறப்ப, மெட்டல் விளக்குகள் வருது இல்லையா? அதுவுமே சிறப்பான விஷயம் தான். அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்க அப்டின்னா, இப்பதான் அடுத்த கட்டமா எண்ணெய் பயன்படுத்தலாம் அப்டின்னு கேட்குறாங்க. இப்பலாம் விளம்பரங்கள்ல பார்த்தீங்கன்னா, 5 எண்ணெய்கள், கூட்டு எண்ணெய் அப்டிலாம் வருது. பொதுவா வந்து நெய் வந்து விளக்குக்கு அப்டிங்கிறது உகந்தது. அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம். நல்லெண்ணெய் இல்ல அப்டின்னு சொல்றவங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, 5 எண்ணெயா வந்து கூட்டு எண்ணெயா இருக்கும். அதையும் கூட நீங்க வந்து பயன்படுத்தலாம். அப்டி இருக்கிறப்ப அதுவும் வந்து கடன் தீரணும் அப்டின்னு நெனைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, இலுப்பை எண்ணெய வந்து பயன்படுத்தலாம். அந்த இலுப்பை எண்ணெயை பயன்படுத்தி விளக்கு ஏற்றும்போது கடன் தீரும் அப்படிங்கிற நம்பிக்கை காலகாலமா இருக்கு. அது மாரியான விஷயங்கள் இருக்கிறப்ப, இந்த எண்ணெய் அப்படிங்கிற விஷயத்துல நெய் வந்து ரொம்ப உகந்தது. அதுக்கப்புறம் பார்க்குறப்ப இலுப்பை எண்ணெய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய். இது மாரியான விஷயங்கள்ல தீபம் ஏற்றலாம். ஆனா ஒற்றைப்படை எண்ணிக்கையில இருக்கிற மாரி பாருங்க. தெற்கு நோக்கி மட்டும் தீபங்களுடைய அந்த முகப்பு பகுதி அப்படிங்கிறது தெற்கு நோக்கி இல்லாத அளவுக்கு ஏத்திக்கிறது நல்லது. இப்ப பூஜை அறையில நெய்வேத்தியம் அப்படிங்கிறது வந்துங்க சார், எந்தெந்த நாட்கள்ல படைக்கணும்? எந்த காலகட்டத்துல அதே மாரி வேலுக்கு படைக்கணுமா? இல்ல சிலைக்கு படைக்கணுமா? அந்த மாரி ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்கு படைக்கணும்னு இருக்கும் இல்லைங்க சார்? அத பற்றி விளக்கம் கொடுங்க சார். பொதுவா நெய்வேத்தியம் எல்லா நாளும் வைக்கணுமா? அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளயும் இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான். பொதுவா படங்கள் மட்டும் இருக்கு. எங்க வீட்ல எல்லாமே படங்களா தாங்க இருக்கு. நாங்க மலர்கள் போடுறோம். அப்படின்னு சொல்றவங்க, செவ்வாய், வெள்ளிக்கு விளக்கேற்றும்போது நெய்வேத்தியம் வச்சா போதும். இல்லங்க, எனக்கு ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம தினமும் சாப்பிடுறோமே, அது மாதிரி நெய்வேத்தியம் வைக்கணும்னு நினைக்கிறவங்க 2 கற்கண்டாவது வைப்பாங்க. இல்லன்னா உலர் திராட்சையாவது வைப்பாங்க. படங்கள் இருக்கிறவங்க அந்த மாதிரியான நெய்வேத்தியம் வைக்கலாம். பேரிச்சம்பழம் வைக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் வைக்கலாம். வைக்கலைனாலும் தவறில்ல. இப்ப படங்கள் மட்டும் இருக்கிறப்ப. உங்க வீட்ல வெறும் படங்கள் மட்டும் தான் இருக்கு. வேற வேலோ, மத்த எந்த விஷயமும் இல்ல, சிலை வழிபாடு இல்ல அப்டின்னா, நீங்க நெய்வேத்தியம் வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்க மனசார நீங்க என்ன வச்சாலும் ஓகே தான். அதனால நெய்வேத்தியம் வைக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. வச்சா நல்லது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து சிலை வழிபாடு பண்றீங்க அப்டின்னா, கட்டாயமா நெய்வேத்தியம் வச்சே ஆகணும். ஏன்னா, சிலா ரூபங்களுக்கு வந்து நீங்க உயிர் குடுக்குறீங்க ஆக்சுவலா. அப்படி குடுத்து நம்ம குடுக்க அந்த மந்திரங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா? அது போய் அப்படியே ஆவாகனமாகும். அந்த சிலைக்கு அவ்வளோ உயிர்ப்பாற்றல் வர ஆரம்பிக்குது. இந்த சிலைய நீங்க அடுத்து கடவுளா அப்படியே கும்பிட, அந்த சிலைக்கான உயிர்ப்பு தன்மை அப்படிங்கிறது நீங்க வழிபடக்கூடிய சிலைக்கு உண்டு. அப்படி வரக்கூடிய விஷயத்துல கண்டிப்பா நெய்வேத்தியம் வச்சே ஆகணும். சிலை வழிபாட்டுக்கும் சரி, வேல் வழிபாட்டுக்கும் சரி, கண்டிப்பா நெய்வேத்தியம் வைக்கணும். இப்ப அடுத்து வருவாங்க. சிலையில இருந்து அடுத்து வரப்ப மேரு மகாமேரு இருக்குங்க. வீட்ல மகாமேரு வைக்கிறேன். அது வழிபடலாமா? அப்படிங்கிறது அடுத்த ஒரு விஷயமா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மகாமேரு இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா நெய்வேத்தியம் வச்சே ஆகணும். தினம் நித்திய நெய்வேத்தியம் வைக்கணும் அதுக்கு. மகாமேருவ நெறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஷோகேஸ்ல வைக்கிறதுக்கான ஒரு பொருளா மாத்திடுறாங்க. பிரமிடு மாதிரி இருக்கா? பார்க்க ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுடுறாங்க. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னா, மகாமேரு அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல. ஏன்னா, கிட்டத்தட்ட பார்க்குறப்ப 15 திதிநித்யா தெய்வங்களும் அந்த மகாமேருக்குள்ள தான் இருக்கிறாங்க. இந்த பிந்து முனை இருக்கு இல்லையா? அந்த முனையில அம்பாளே வந்து ராஜராஜேஸ்வரியா இருக்கிறது தான் அந்த இடத்துல ஐதீகமே. அப்படி இருக்கிறப்ப அபிராமி பட்டர் சொல்ற மாரி "ஒளி நின்ற கோணங்கள் 9ம் மேவி உறைபவளே" அப்படின்னு சொல்லுவார். அந்த கோணங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த பிரமிடு மாதிரி இருக்கக்கூடிய மகாமேரு இருக்குல்ல, அத என்ன பண்ணக்கூடாதுன்னா, நார்மலா ஒரு ஷோகேஸ் பொருள் மாரி பூஜை அறையில வைக்காதீங்க. வைக்காம இருக்கிறது நலம் என்ன கேட்டா. கோயில் போறீங்களா? அங்க வழிபடுறீங்களா? பண்ணுங்க. அப்படியே வைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, பூஜை அறையில தான் வைக்கணும். நார்மலா ஷோகேஸா வைக்காதீங்க. பூஜை அறையில வைக்கிறப்ப கண்டிப்பா நெய்வேத்தியம் பண்ணணும். நித்திய நெய்வேத்தியம் பண்ணணும். அபிஷேகமும் பண்ணணும். இது மாரியான விஷயங்கள கடைபிடிக்க ஆரம்பிக்கணும். இப்ப பூஜை அறையில உருளி வைக்கிறாங்க இல்லைங்க சார்? அதோடைய பயன்பாடு என்ன? அதுல என்ன முறைப்படி நம்ம பண்ணலாம் சார்? பொதுவாவே பூஜை அறையில நீர் கொஞ்சமாவது இருக்கணுங்க. ஏன்னா, நீர் அப்படிங்கிறது இறையாற்றலை ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நெறைய சயின்டிஃபிக்கலான ப்ரூஃப்ஸும் வந்துருச்சு. ஏன்னா, உங்களுக்கு வந்து நீருக்கு என்ன தன்மை இருக்குன்னா, நீங்க என்ன மனநிலையோட நீங்க இருக்கீங்கன்றத நீர் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இத சயின்டிஃபிக்கலா ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு அறிவியல் ஆய்வாளர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, "ஹூ ஆம் ஐ?" அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க.
அதுக்கு அந்த நீர் பதில் சொல்லியிருக்கு. அவங்களோட இனிஷியலும் அவங்களுடைய பேருக்கும் முன்னாடி எஸ்ஆர் அப்படின்னு பதில் சொல்லியிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் நீருக்கு உண்டு. அதனால தான் நம்ம வழிபாட்டு முறைகள்ல நீர் வந்து என்னைக்குமே இருக்கும். நீர் சார்ந்த வழிபாட்டு முறையாகவே இருக்கும். கோயில் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஒரு குளம் இருக்கும். ஒரு தீர்த்தம் இருக்கும். அங்க கோயில்லயே தீர்த்தம் குடுக்கக்கூடிய விஷயம் இருக்கும். கண்டிப்பா பூஜை அறையில நீர் இருக்கணும். அப்படி இந்த நீர் இருக்கிறதுக்கான வடிகாலா 2 விஷயம் இருக்கலாம். எப்படி நீர் வைக்கிறது? சும்மா எடுத்து வைக்க முடியாது. அப்ப உருளி அப்படிங்கிற ஒரு விஷயம். உருளிலாம் ஒண்ணுமே இல்ல. நம்ம கோயில்கள்ல பழைய கால கோயில்கள்ல கற்களாலேயே அந்த உருளி வந்து செஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப மெட்டல்ல கிடைக்குது நமக்கு. ஒரு அகலமான பாத்திரம் இருக்கும். வாய் அகன்று இருக்கக்கூடிய பாத்திரத்தில நீர் ஊற்றி, அதுக்கு மேலாப்புல வந்து பூக்கள் போட்டு வைக்கக்கூடிய விஷயம் தான் உருளி. பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் போனீங்கன்னா, அந்த என்ட்ரன்ஸ்லயே வந்து உருளிகள் இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா, அந்த கேஷ் எங்கெல்லாம் அதிகமா புழங்குதோ, அங்கெல்லாம் உருளி வச்சிருப்பாங்க. நீங்க கவனிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். பணம் அதிகமாக புழங்கக்கூடிய இடத்துல, அந்த டேபிள்ல வந்து உருளி இருக்கும். ஏன்னா, நீருக்கு வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அதனாலேயே பூசை அறையில இருக்கணும் அப்படின்னு சொல்றது, உருளி கண்டிப்பா இருக்கணும். நீங்க கேரளா பகுதிகள்ல பார்த்தீங்கன்னா, எல்லா வீட்லயும் கண்டிப்பா உருளி இருக்கும். இப்ப இந்த உருளி வந்து நம்ம இன்னைக்கு நேத்து இல்ல, காலகாலமா இருந்திருக்கு. எப்ப பாவை விளக்கு இருந்ததோ, அப்ப இருந்தே உருளியும் இருந்திருக்கு. பாவை விளக்குனா ஒண்ணும் இல்ல. ஒரு பெண் கையில விளக்கு வச்சிருக்கிற மாதிரியான ஒரு சிலை இருக்குல்ல, அதுதான் பாவை விளக்கு. அது கிட்டத்தட்ட சங்க காலத்துல இருந்து இருக்கு. அதே மாதிரி தான் உருளி அப்படிங்கிற விஷயம், நம்ம முன்னோர்கள் அத பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்ப இந்த உருளியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சமா நீர் நிரப்பி, அந்த நீருக்குமே ஒரு தன்மை இருக்கு. 5 நீர்ல எந்த நீர்னாலும் வச்சுக்கலாமா. அதுல ரொம்ப முக்கியமானது மழைநீர். நம்ம இன்னைக்கு சேகரிக்கிறோம் இல்லையா? இந்த மழைநீர சேகரிச்சு, அத உருளில ஊத்தி வச்சு, நம்ம என்ன கேட்டாலும் மழைநீர் குடுக்கும். ஏன்னா, அவ்வளோ தூய்மையான நீர் இல்லையா? மழைநீர், கடல் நீர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஊற்று நீர். நம்ம பக்கத்துல ஊற்று எடுக்கிறோம்ல, அதே மாரி கிணற்று நீர். அதுக்கப்புறம் குளத்துல இருக்கக்கூடிய நீர். இந்த விஷயங்கள் எல்லாம் இதுல ஏதாவது ஒண்ணு வந்து அதுக்குள்ள இருக்கலாம். கடல் நீர் ரொம்ப சிறப்பு. மழைநீர் அத விட சிறப்பு. இந்த மாரி உருளில போட்டு வச்சுட்டு, பூக்கள் போட்டு வைக்கிறது ரொம்ப அழகான ஒரு பாசிட்டிவான விஷயங்கள வந்து வீட்டுக்கு வந்து ஈர்த்து குடுக்கும் அப்படின்னு சொல்றது. உருளி தாராளமா வைக்கலாம். என்ன உருளி வந்து பெருசா வச்சுட்டு நீங்க அத வந்து மெயின்டெயின் பண்ண முடியாம இருக்கிறத விட, சின்னதா அழகா வந்து அமைச்சுக்கிறது நல்லது. இப்ப சங்கு வழிபாடு அப்படிங்கிறதுமே பொதுவா எல்லார் ம். பூஜை அறையிலயுமே இப்ப வைக்க ம். ஆரம்பிச்சிருக்காங்க. சங்குலயே 2 வகைகள் இருக்குங்க. ம். அதோடைய விளக்கம் என்னங்க சார்? ஆ. சங்கு பொறுத்த அளவுக்கு வந்து எல்லார் வீட்லயுமே இப்போ வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன கேட்டா, சங்கு வைக்கிறதுக்கு சில பேர் யோசிச்ச காலம்லாம் உண்டு. முந்திலாம் வந்து சங்கு வீட்ல இருக்கிறதுக்கு யோசிப்பாங்க. ஆனா வந்து இப்ப சிவ வழிபாடா இருந்தாலும் சரி, திருமால் வழிபாடா இருந்தாலும் சரி, சங்கு வந்து வழிபாட்டிற்குள்ளாக வந்துருச்சு. இந்த இடத்துல பார்க்குறப்ப சங்க நாதத்தோடையே இறைவன வழிபடக்கூடிய சில அடியார்களும் உண்டு. அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சங்க நாதத்தோடையே வந்து இறைவன வந்து வழிபடுவாங்க. மணி ஓசை மாதிரியாக சங்கநாதத்த பயன்படுத்துவாங்க. நான் சும்மா மட்டும் சங்கு வைக்கிறேங்க அப்படின்னு சொல்லி சில பேர் வைக்கிறாங்க. அது உண்மையான சங்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா, இப்ப நெறைய ஆர்ட்டிஃபிஷியலான சங்குகள் வர ஆரம்பிச்சுருச்சு. உண்மையான சங்கான்னு பார்த்துக்கோங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கோயில்ல சங்காபிஷேகம் வைப்பாங்கல்ல, அப்படி வரக்கூடிய சங்கு வீட்டுக்கு வரும். அப்படி வரக்கூடிய சங்க வீட்ல வச்சுக்கலாம். அது மாரி அது வலம் புரியா, இடம் புரியா இந்த மாரி கன்ஃப்யூஷன் போகாமயே சங்கு அப்படிங்கிறது கோயில்லேருந்து கிடைச்சா வாங்கி வைங்க. நீங்களா நான் பார்த்தேங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி வைக்க வேணாம். முன்னோர்கள் உங்க வீட்ல ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க, சங்கு வச்சிருக்கிறாங்கன்னா, அத வச்சுக்கிறது நல்லது. அத விட்டுட்டு வந்து நான் என்னுடைய ஆசைக்காக வாங்கி வாங்கி எல்லாத்தையும் பூஜை அறையில வைக்கிறேன் அப்படிங்கிறது கூடவே கூடாது. சங்கு அப்படிங்கிற விஷயத்த திருமால் வழிபாட்டுல பார்க்குறப்ப பாஞ்சசன்யம் அப்படின்னு வழிபடுவாங்க. அதே மாரி சிவ வழிபாட்டுல பார்க்குறப்ப கைலாய வாத்தியத்தோட சேர்த்து சங்கநாதத்தோடு முழங்கி சிவபெருமான வழிபடக்கூடிய முறைகள வந்து நாம பார்க்குறோம். இப்ப இந்த சங்கு அப்படிங்கிறது வீட்ல கட்டாயம் வைக்கணும்னு அவசியம் இல்ல. இருந்தது அப்படின்னா, அடுத்தடுத்து வந்து வழிபாட்டு முறைக்குள்ளா கொண்டு வாங்க. இல்லங்க வீட்ல சங்கு இல்ல. நெறைய பேர் சொல்றாங்க. அதனால வைக்கணும்னு நெனைக்கிறேன்னா, வைக்க வேணாம். சங்கு இல்லாம இருந்து மத்த விஷயங்கள வச்சு நீங்க வழிபட்டாலே போதுமானது தான். ஏன்னா நீங்க சங்கு வாங்குனீங்க அப்படின்னா, அதுல அடுத்து என்ன பண்ணணும்? அந்த அங்காத்து இருக்கும் இல்லையா சங்கு. அப்ப கவுத்தி வைக்கணுமா? இல்ல நிமித்தி வைக்கணுமா? அந்த சங்குல வாய் எப்படி இருக்கணும்? அந்த சங்கு வாய் திறந்திருக்கு அப்படின்னா, அதுல அரிசி போடணுமா? நெல்லு போடணுமா? இல்ல பூக்கள் போடணுமா? தண்ணி ஊத்தி வைக்கணுமா? வெறுமனே வைக்கணுமா? ஒரு தட்டு போட்டு வைக்கணுமா? இவ்ளோ கன்ஃப்யூஷன் வந்துரும். வீட்ல சங்கு இருக்கு அப்டின்னா, வச்சு வழிபடுங்க. சங்கு வைக்கணும் அப்டின்றதுக்கான சின்ன ப்ரொசீஜர் என்னன்னா, கீழ ஒரு தட்டாவது வச்சுக்கணும். அங்காத்து இருக்கு அப்டின்னா, மேல் நோக்கி இருக்கு அப்டின்ற சூழல்ல, அதுல கொஞ்சமா அரிசி போட்டு வைக்கலாம். இல்ல நெல் போட்டு வைக்கலாம். பூக்கள் கூட போட்டு வைக்கலாம். அப்டி இல்ல அப்டின்னா, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கவுத்தி வைப்பாங்க. ஆனா அது வேணாம். அதுல ஏதாவது ஒண்ணு போட்டு வைக்கிறது தான் நல்லது. இல்லங்க எங்க வீட்ல சங்கு இல்ல இதுவரைக்கும் இல்லன்னா, வேணாம். இனிமேலும் வைக்க வேணாம். வீட்ல எல்லாரும் படங்கள் இருக்கிற மாதிரி அது பாட்டுக்கு இருக்கட்டும். சங்கு புதுசா வாங்க வேணாம். ஏன்னா, அது ஒரிஜினலான்னு பார்த்து நம்ம வாங்க முடியாது.
அப்படி இருக்கிறப்ப சங்கு இது வரைக்கும் வழிபாட்டுல இல்லைன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. பூஜை அறையில பஞ்சபாத்திரம் வைக்கிற பழக்கமே இப்ப இருக்குங்க சார். ஆமா. அதோடைய காரணம் என்னங்க சார்? இல்ல அதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீர் சார்ந்த ஒரு விஷயம் ஏதாவது இருக்கணும் அப்படிங்கிறப்ப தான் வீட்ல என்ன பண்ணாங்க, உருளி இருக்கும். அப்படி இல்லாத சென்ஸ்ல பஞ்சபாத்திரம் கண்டிப்பா இருக்கும். அந்த பஞ்சபாத்திரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வீட்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறை குடத்துல இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து வைப்பாங்க. வீட்ல குடங்கள்ல தண்ணி இருக்கும் இல்லையா? அதுல எந்த குடத்துல வந்து தண்ணி இதுவரைக்கும் புழங்காம இருக்கோ, அதுலருந்து நிறை குடத்துல வந்து எடுத்து வைப்பாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நாங்கலாம் மதுரை. மதுரை பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, அழகர் கோயில் தீர்த்தம் வந்து எப்பயுமே வீட்ல இருக்கும். இப்ப அவங்கவங்க ஏரியால எந்த கோயில் பிரசித்தி பெற்றிருக்கோ, அது எங்க இயற்கையான நீர் எங்க கிடைக்குதோ, அத எடுத்து வச்சிருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கடல் தண்ணி எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்து வைக்கிறப்ப, இப்ப அழகு கோயில் தீர்த்தம் இருந்ததுன்னா, நிறைகுட தண்ணியோட அந்த அழகு கோயில் தீர்த்தத்தையும் சேர்த்து வைப்பாங்க. ஏன்னா, எப்பயாவது போய் தானே புடிச்சிட்டு வராங்க. அது மாதிரியான விஷயங்கள் இருக்கும். கண்டிப்பா அதுக்காக பஞ்சபாத்திரம் வைப்பாங்க. ஏன்னா, இறைவன வந்து மலர் தூவி வழிபடும்போது, அத ரொம்ப அழகா சொல்லுவாங்க. "சலம் பூவொடு" சலம் அப்படின்னாலே நீர் தான். பூ அப்படிங்கிறது பூக்கள். இதோட சேர்ந்து தான் இறை வழிபாடு அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப, நீர் வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு நேத்து இல்ல. சங்க காலத்துல இருந்தே நீர் வச்சு வழிபட்டுருக்கிறோம். இன்னும் சொல்லணும்னா, சிலப்பதிகாரத்திலே இல்லக தெய்வம் அப்படின்னு இருக்கு. இல்லுறை தெய்வம் அப்படின்னு வீட்ல இருக்கக்கூடிய தெய்வத்த என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி இருக்கு இல்லையா? நெல்மணிகள் வச்சு வழிபட்டுருக்கிறாங்க. நெல்மணி தூவி, முல்லை மலர்கள் தூவி வழிபட்டிருக்கக்கூடிய குறிப்புகள் இருக்கு. அப்ப பூவும், நெல்மணிகளும் வந்து இன்னைக்கு நேத்து இல்ல. சங்க காலத்துல இருந்தே நம்மளுடைய வழிபாட்டுக்குள்ளாக இருக்கு. இந்த முறைகள வந்து நமக்கு முறைப்படி அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியத்துல இருக்கிறோம். இல்லன்னா என்ன ஆயிருது அப்டின்னா, ஒண்ணு மறந்துர்றாங்க. இல்லன்னா அந்த வழிபாட்டு முறை மருவிருது. மாறிருது அடுத்தடுத்த கட்டங்கள்ல. இப்படி இருக்கிறப்ப பஞ்சபாத்திரம் இருக்கு அப்டின்னா இருக்கட்டும். இல்ல அப்டின்னா வாங்கி வச்சுக்கோங்க. சின்னதா வாங்குங்க. எந்த ஒரு பொருளும் பெருசா வாங்கி வைக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா நம்ம கோயில்ல இல்ல. வீட்ல தான் வைக்க போறோம் அப்டிங்கிறப்ப, சிறிய அளவிலான ஒரு பஞ்சபாத்திரம் வாங்கி வச்சுக்கோங்க. நிறைகுட தண்ணீய அப்பப்போ மாத்திக்கோங்க. மீதி தண்ணி என்ன பண்றது அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அத வச்சு தண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப, கால்படாத இடங்கள்ல இது பண்ணிரலாம். ஊத்தி விட்டுறலாம். அப்படி இல்லையா, செடிகள் வீட்ல வளர்க்குறீங்களா, அந்த செடிகளுக்கு வந்து இது பண்ணிடலாம். முந்திலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கூரைகள் இருக்கும் இல்லையா, அந்த கூரைகள் மேல ஊத்தி விடுவாங்களாம். இந்த மாதிரியான விஷயங்கள. இதெல்லாம் செய்யறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான வழிமுறைகளா இருந்தது. என்ன கேட்டா வீட்ல எல்லாருமே இப்ப செடி வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப அந்த பஞ்சபாத்திரத்தில இருக்கக்கூடிய நீர அடுத்து மாத்துறப்ப, அந்த செடிகளுக்கு ஊத்திட்டு அடுத்து மாத்திக்கலாம். அதுல கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மலர்கள் மேலாப்புல தூவி வைக்கிறது இன்னும் சிறப்பா இருக்கும். இப்போ வாசனை திரவியங்கள் அப்படிங்கிறதுமே இப்போ பொதுவா பயன்படுத்துறாங்க சார். ஊதுபத்தி ஆகட்டும், சாம்பிராணி ஆகட்டும். ம். இப்போ சில பேர் சாயந்திரம் ஆகும்போது ஃபுல்லாவே சாம்பிராணி போட்டு ம். வீட்டையே வந்து அந்த ஸ்மெல் ம். குடுக்குறாங்க. இப்போ அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்காங்க சார்? இல்ல அது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம் ஆக்சுவலா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 63 நாயன்மார்கள்ல குங்கலிய கலைய நாயனார்ன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, இறைவன வழிபட செய்றதுக்கே குங்கலியம் தான் பயன்படுத்தினாரு. சாம்பிராணி போட்டு இறைவன வழிபட்டாரு. அதுக்காக வறுமையெல்லாம் அடைஞ்ச போதிலும் அவர் வந்து அத செஞ்சுட்டே இருந்தாரு. இறுதியில மனைவியினுடைய தாலி மட்டும் இருந்தது. அத குடுத்து பிள்ளைகள்லாம் பசியோட இருக்கு. அரிசி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த திருமாங்கல்யத்த கழட்டி குடுக்குறாங்க. அதையும் போயிட்டு இருக்கிறப்ப இறைவன் வந்து சோதிக்கிறதுக்காக ஒரு சாம்பிராணி வியாபாரிய அனுப்பிச்சு வைக்கிறார். அந்த குங்கிலிய வியாபாரிய. அத பார்த்தோனே அந்த பொண்ண அடகு வச்சு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, குங்கிலியம் வாங்கி போட்டுறாரு. இப்படியான விஷயத்த ஏன் இம்பார்ட்டன்ஸ் குடுத்தாங்கன்னா, வாசனை திரவியங்களுக்கு வந்து இறை ஆற்றல ஈர்க்கக்கூடிய தன்மை அதிகமா இருக்கு. அதனால வீடுகள்ல நறுமணம் கமழக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறத பயன்படுத்துறத ரொம்ப நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கண்டிப்பா பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவேன். பச்சை கற்பூரமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சாம்பிராணியா இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணு. ரொம்ப அதுக்காக ஸ்மோக் போட்டு வீட்டையே வந்து புகை மண்டலமா ஆக்க வேணாம். நல்ல நறுமணங்கள் வரக்கூடிய இங்க புகை முக்கியம் இல்ல. நமக்கு நறுமணங்கள் வரக்கூடிய, புகை இல்லாத நெறைய விஷயங்கள் இப்போ வந்துருச்சு. ரொம்ப கம்மியான புகையோட வரக்கூடிய சாம்பிராணி போடுறது ரொம்ப நல்ல விஷயம் தான். வீட்ல வந்து புகை இல்லாம நறுமணம் அதிகமா இருக்கிற மாதிரியான சில வஸ்துக்கள வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம பூஜை அறை வழிபாடு பத்தி நிறைய விஷயங்கள் பேசினோங்க சார். கண்டிப்பா நம்ம நிகழ்வு ஒரு பயனுள்ள ம். கருத்துக்கள் அமைஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றிண்ணா.